பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம காந்திமதி இருந்துட்டு போயிட்டு கதிரை போயிட்டு செக் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. கதிர் போயிட்டு கோயில் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறாங்க. கோமதி எங்கேயுமே இருக்கிறதில்ல. அதுக்கு அடுத்ததாக அம்மாச்சி நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், அம்மா எங்கேயுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கதிர் இருந்துட்டு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியலப்பா, இன்னும் வீட்டுக்கே வரவே இல்லை, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியனும் அதே மாதிரி சரவணனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா காந்திமதி இருந்துட்டு என் பொண்ணு எங்கே போனானே தெரியல மாப்பிள்ள, வீட்டை விட்டு வெளியே போயிட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செந்திலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்கள் அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையா, எங்கே போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு. செந்திலும் கதிரும் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன அவ்வளோ ஈகோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட பேசியிருந்தா அம்மா இப்படியெல்லாம் நடந்திருப்பாங்களா, அவங்க பாட்டுக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருந்தாங்க, ஆனால் கடைசியில் அம்மா கிட்ட பேசாமல் சண்டை போட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் கல்யாணம் வந்து பண்ணிட்டு வந்தபோது என் கூட பேசலை, கதிர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தபோது கதிர்கிட்ட பேசலை, இப்போ அம்மா தான் கதிரோட கல்யாணத்துக்கு காரணம்னு தெரிஞ்சோன்னா அம்மா கிட்டேயும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி வந்த உடனே எல்லாரையும் கட்டி பிடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. 2 பேரும் எவ்வளோலாம் பேச்சு பேசுனீங்க, நீ இப்போ வேலையில் இருக்கிறதுக்கும் நீ கார் ஷோரூம் ஓப்பன் பண்ணதுக்கும் நான் தான் பண்ணி கொடுத்தேன், இன்னும் 2 வாரத்துக்குள்ளே இந்த பணத்தை மொத்தத்தையும் நீங்கள் எடுத்து வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கதிரும் செந்திலும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.